காலம் நிறைவேறியது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். காலம் நிறைவேறியது எதை குறிக்கின்றது? எசேக்கியேல் நூல் 34ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் கூறுவார், நான் அவற்றிற்கு என் ஊழியனாகிய தாவீதை ஒரே ஆயனாக அமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் அவற்றிற்கு கடவுளாயிருப்பேன். தாவீது அவர்கள் நடுவே தலைவனாய் இருப்பான். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இயேசுவில் நிறைவேறியது. இயேசு நம் மத்தியிலே மெசியாவாக, தலைவனாக, ஆயராக இருப்பது காலம் நிறைவேறியதை குறிக்கின்றது. இயேசு தன்னுடைய சீடர்களை அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து, அவர்களுடைய நிலையிலிருந்து அழைக்கின்றார். இயேசுவின் அழைப்பை பெற்றவுடனே சீடர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கின்றார்கள். திருச்சபையின் தந்தை புனித ஜெரோம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார், சீடர்கள் பெரியவற்றை பெற்றுக்கொள்வதற்கு சிறியவற்றை அன்பு செய்தார்கள் என்று. விண்ணக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு மன்னக காரியங்களை விட்டு கொடுத்தனர். இறையரசை பெற்றுக்கொள்வதற்கு வலைகளை விட்டு கொடுத்தனர். சீடத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு படகுகளை விட்டு கொடுத்தனர். ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்கு மீன்களை விட்டு கொடுத்தனர். இன்று இயேசு நம்மையும் அழைக்கின்றார். சீடர்கள் அனைத்தையும் விட்டு கொடுத்தது போல நாம் எதை பற்றி கொண்டிருக்கின்றோமோ அதை விட்டு கொடுத்து இயேசுவை பின்பற்றுவோம்.